ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிகப்பு அவலை வச்சு ஒரு லட்டு ஒன்று தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அவலில் நிறைய வெரைட்டி செய்யலாம். பாயாசம், கேசரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்வாங்க. இன்றைக்கி நான் லட்டு எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் கண்டிப்பாக அவலை வச்சு ஏதாவது ஒரு வெரைட்டியில் ஏதாவது ஒரு ரெசிபி செய்வாங்க. நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்யலாம். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கப் அளவு, அதாவது 150 கிராம் அளவுக்கு இது கெட்டி அவல், சிகப்பு அவல், கெட்டி அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் மெலிசான அந்த அவல் கூட எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை கலர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணியும் செய்யலாம். சிகப்பு அவலில் நிறைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சிகப்பு அவலில் லட்டு பண்ணியிருக்கேன். இந்த அவலை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இந்த பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா பொரிய அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லா அவலுமே கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள் எல்லா அவலுமே. இதே மெலிசான அவலாக இருந்தால் நீங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் துருவன தேங்காயை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் டெசிகேட்டட் கோகோனட் அது இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, தேங்காய் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த தேங்காயை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அந்த அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அவலை நல்லா பொடி பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். அவல் நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரமாயிடும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கணும்னு இல்லை, அதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம அந்த அரைச்ச அவலோட சேர்த்து வச்சுக்கலாம். நம்மளோட அவளும் தேங்காயும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பாகு செய்யணுதுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம அந்த தேங்காய் வறுத்த அதே கடாயிலே நான் 1 கப்பு அவலுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இதில் வந்து பாகுபதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சர்க்கரை வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இப்போட பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி கருப்பாக ஆகிடும் இந்த பாகு. அதனால் கரெக்டாக 5 மினிட்ஸ் கொதிச்சதுமே போதும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் தேங்காயும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாகு ஃபுல்லாக அவல் நல்லா உறிஞ்சிக்கும். அந்த வெள்ளை பாகில் அவல் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம பாகுவோட நம்ம அவல் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இல்லை, அது நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக முந்திரியை சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த சூடான நெய்யை நம்ம அந்த அவலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்கன்னா பொல பொலன்னு நம்ம புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா உங்களோட லட்டு ஒன்று ஒட்டாது. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா உருண்டை டைட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பொலன்னு இருக்குது அப்படின்னா வெதுவெதுப்பான பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் சேர்த்தா அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா அவளையும் உருண்டை பிடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பால் வேண்டாம், நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு மேலே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நெய்யை நீங்கள் சூடு பண்ணிவிட்டு வெதுவெதுப்பாக எடுத்து ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் ஆனால் கூட உங்களுக்கு வீணாகாது.
சப்போஸ் நீங்கள் பால் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்திலே அது வந்து வீணாயிடும். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.